ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 8 நாளில் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 11வது கணக்கு. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டுறாங்க. அப்போ அதுக்கான கூறுவெளி, எப்போவுமே எல்லா கணக்குமே கூறுவெளி ஃபஸ்ட் எழுதுவோம். எடுத்து எழுதியிருக்க பாருங்கள். இந்த அதாவது இதுக்கான கூறுவெளி நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கில் கூட மறைவரைபடம் போட்டு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ கூறுவெளி நம்மளுக்கு தெரியும், எழுதலாமா? எஸ் ஈக்குவல் டு ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச்டிடி டிஹெச்ஹெச் டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி. ஓகேவா? இதுதான் கூறுவெளி. அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இதில் மொத்தம் 8 இருக்குது. இப்போ சரி, கூறுவெளி எடுத்து எழுதிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இங்கே 3 நிகழ்ச்சி இருக்கா? அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? இங்கே அல்லது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சேர்ப்பு தான். அப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. சரியா? 3 நிகழ்ச்சி இருக்குது. சரியாக 2 தலை அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலை. 3 இருக்கனால இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு வேணுங்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கணுமா? இதுக்கான ஃபார்முலா என்ன நான் இங்கே எழுதுகிற பாருங்க. பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இதுதான் ஃபார்முலாவா? அப்போ இந்த எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணுமா? இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சரியாக 2 தலைகள், அந்த நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ என்க. அப்போ ஏல என்னெல்லாம் வரும்? சரியாக 2 தலை இருக்கணும். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். இது ஒன்றா ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஏல பாருங்கள். ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் டிஹெச்ஹெச், அதாவது 2 தலை எதுலெல்லாம் இருக்குது அதையெல்லாம் எடுத்து எழுதியிருக்கு. அப்போ ஏல 3 இருக்கா? அப்போ என் ஆஃப் ஏங்கிறது எழுதிடலாமா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 3. இப்போது பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏங்கிறது 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அப்போ 3/8. இப்போ அடுத்த நிகழ்ச்சி பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ பியில் என்னெல்லாம் வரும்? குறைந்தபட்சம் ஒரு பூ அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது பூ இல்லாமையும் இருக்குது, ஒரு பூ இருக்குது, 2 பூ இருக்குது, 3 பூ இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கா? இப்போ இதில் குறைந்தபட்சம் ஒரு பூனா இங்கே இருக்குது, ஒரு பூங்கிறது இங்கே இருக்குது. இப்போ குறைந்தபட்சம் கொடுத்துருக்காங்கன்னா அதிகபட்சம் சைடு போவாங்க. அப்போ எதெல்லாம் வரும்? ஒரு பூ இருக்கிறது வரும், 2 பூ இருக்கிறது வரும், 3 பூ இருக்கிறது வரும். பார்த்து எழுதலாமா? பாருங்கள். இதில் இதை தவிர இது எல்லாத்துலேயுமே பூங்கிறது இருக்கா? ஒரு பூ, 2 பூ, 3 பூ, இது எல்லாமே இருக்குது. அப்போ இதை தவிர எல்லாமே வருமா? எடுத்து எழுதலாம் பாருங்கள். ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச்டிடி டிஹெச்ஹெச் டிஹெச்டி டிடிஹெச் டிடிடி. ஓகேவா? அப்போது என் ஆஃப் பிங்கிறது எவ்வளோ? 7. பி ஆஃப் பி அதே மாதிரி பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், 7/8. சரியா? இப்போ அடுத்த நிகழ்ச்சி. அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி சி என்க. அப்போ சியில் என்னெல்லாம் வரும்? அதாவது அடுத்தடுத்து 2 தலை இருக்கணும். 2 தலை இங்கே பாருங்கள். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே ஒரு தலை இருக்குது, அடுத்தடுத்து 2 தலை இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், இங்கே ஒரு தலை இருக்குது, அடுத்து பூ தான் இருக்குது. அப்போ இது வராது. இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் எழுதலாமா? பாருங்கள், கூறுவெளியில் பார்த்து எழுதலாம். சியில் என்னெல்லாம் வரும்? அடுத்தடுத்து 2 தலைன்னா இதில் அடுத்தடுத்து தலைகள் இருக்குது. இப்போ இது ஒன்று, இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, இந்த 3மே வருமா? இப்போ எழுதலாம் பாருங்கள். சியில் சி ஈக்குவல் டு ஹெச்ஹெச்ஹெச் ஹெச்ஹெச்டி டிஹெச்ஹெச். அப்போது என் ஆஃப் சிங்கிறது 3. இப்போ பி ஆஃப் சி எழுதிடலாமா? பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சிங்கிறது 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது 8. அப்போ 3/8. சரி, இப்போ 3க்குமே பி ஆஃப் ஏ பி சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன வேணும்னு பாருங்கள். இந்த 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி ஆஃப் அடுத்து ஏ வெட்டு பி. வெட்டு பின்னா என்ன? வெட்டுனா என்ன சொல்லுவோம்? மற்றும் சொல்லுவோமா? ஏங்கிறது என்ன? சரியாக 2 தலைகள் மற்றும் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சியா?
ஓகேவா? அதைத்தான் நான் எழுதியிருக்க பாருங்கள். 2 தலைகள் மற்றும் வெட்டுனாலே மற்றும் யூஸ் பண்ணணும். மற்றும் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ வெட்டு பி என்க. அப்போது ஏ வெட்டு பியில் என்னெல்லாம் வரும்? 2க்கும் பொதுவாக இருக்கிறது வருமா? ஏலையும் பிலையும் பொதுவாக இருக்கிறது என்னெல்லாம் பாருங்கள். ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குது. இப்போ 2லேயுமே பொதுவாக இருக்கிறதுனா அப்போது இது 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 தானே வரும். எடுத்து எழுதுகிற பாருங்கள். HHT HTH THH. ஓகேவா? அப்போ N ஆஃப் ஏ வெட்டு பின்னா எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இப்போ P ஆஃப் ஏ வெட்டு பி எழுதிடலாமா? P ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு N ஆஃப் ஏ வெட்டு பி பை N ஆஃப் S. N ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 3, N ஆஃப் Sங்கிறது 8. அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? P ஆஃப் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணுமா? அதாவது பி வெட்டு சின்னா பிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு பூ, சிங்கிறது அடுத்தடுத்து 2 தலைகள். 2க்கும் மற்றும் போட்டு எழுதணுமா? எழுதியிருக்க பாருங்கள். குறைந்தபட்சம் ஒரு பூ மற்றும் அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி பி வெட்டு சி என்க. அப்போது பி வெட்டு சியில் என்னெல்லாம் வரும்? 2லேயுமே பொதுவாக இருக்கிறது வருமா? பிலையும் சிலையும் பொதுவாக இருக்கிறது அப்படின்னா இங்கே வந்து அந்த HHH மட்டும் இல்லை, இங்கே HHH இருக்குது. அப்போ இதை தவிர மிச்சம் 2மே இதில் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த 2ம் இருக்குது, அதை எடுத்து எழுதுகிறேன். அப்போ பி வெட்டு சி அந்த 2 மட்டும் வரும். HHT THH. N ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு 2. இப்போ P ஆஃப் பி வெட்டு சி ஈக்குவல் டு N ஆஃப் பி வெட்டு சி பை N ஆஃப் S. இப்போ 2/8. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஃபார்முலாவில். P ஆஃப் சி வெட்டு ஏ, அதாவது சிங்கிறது என்ன? அடுத்தடுத்து 2 தலைகள், ஏங்கிறது என்ன? சரியாக 2 தலைகள். சரியா? அப்போது இது இந்த 2க்கும் பொதுவானது, மற்றும்னா பொதுவானது இருக்கிறது என்ன? இப்போ ஏவையும் சியையும் நான் பக்கமாகவே எழுதிட்டு பாருங்கள். இதில் 2லேயுமே பொதுவாக இருக்கிறதெல்லாம் என்ன? இதுவும் இதுவுமா? இப்போ 2 மட்டும்தானா? அதை எடுத்து எழுதலாம் பாருங்கள். அடுத்தடுத்து 2 தலைகள் மற்றும் சரியாக 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சியை சி வெட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ சி வெட்டு ஏல என்னெல்லாம் பார்த்தோம்? HHT THH. சரியா? அப்போ N ஆஃப் சி வெட்டு ஏ ஈக்குவல் டு 2. இப்போ P ஆஃப் சி வெட்டு ஏ ஈக்குவல் டு N ஆஃப் சி வெட்டு ஏ பை N ஆஃப் S. இது 2/8. சரியா? இப்போ 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? P ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணுமா? அதுதானே ஃபார்முலாவில் வேணும். இப்போ அதை நான் எழுதியிருக்க பாருங்கள். சரியாக 2 தலை, குறைந்தபட்சம் ஒரு பூ, அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ வெட்டு பி வெட்டு சி என்க. ஏ வெட்டு பி வெட்டு சியில் என்னெல்லாம் வரும் பார்க்கலாமா? இப்போ இந்த 3லேயும் பொதுவாக இருக்கிறது பாருங்கள். என்னெல்லாம் இருக்குது? HHT இதுலேயுமே இருக்குது, இதுலேயுமே இருக்குது, இதுலேயுமே இருக்குது. அப்புறம் THH. ஏ வெட்டு பி வெட்டு சியில் பொதுவாக இருக்கிறது HHT THH. அப்போ N ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு 2. P ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது N ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி பை N ஆஃப் S. சரியா? இப்போ N ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறது 2, N ஆஃப் Sங்கிறது 8. இப்போ இதுக்கான ஆன்சர் 2/8. இப்போ ஃபார்முலா எழுதி ஆன்சர் போடலாமா? பாருங்கள், அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அது P ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் பி ப்ளஸ் P ஆஃப் சி மைனஸ் P ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் P ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் P ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் P ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. ஓகேவா? இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து போடலாம் பாருங்கள். P ஆஃப் ஏங்கிறது 3/8, P ஆஃப் பிங்கிறது 7/8, P ஆஃப் சிங்கிறது 3/8, P ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 3/8 மைனஸ் P ஆஃப் பி வெட்டு சிங்கிறது 2/8, P ஆஃப் சி வெட்டு ஏக்கு 2/8 ப்ளஸ் P ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சிங்கிறதும்
2/8. இப்போ கூட்டுறதெல்லாம் கூட்டி கழிக்கிறதெல்லாம் கழிச்சிடலாம் பாருங்கள். கீழே 8ங்கிறது பொதுவாக இருக்குது. இப்போ மேலே கூட்டல் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுங்க. 3 7 10 13, இங்கே ஒரு 2 15. 15 அடுத்து கழித்தல் தான், கழித்தல் போட்டேன். இப்போ கழித்தல் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க. 3 5 7 கழிச்சோம் அப்படின்னா 15ல் 7 போயிடுச்சுன்னா 8. 8/8 ஈக்குவல் டு 1. அதாவது P ஆஃப் A சேர்ப்பு B சேர்ப்பு C. அதாவது சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.